இப்போ நாங்கள் நிற்கிறது இன்னொரு ப்ராஜெக்ட். இது வந்து டிட்டாச் ஹவுஸ். டிட்டாச் ஹவுஸில் முன்னுக்கு போச் கம்ப்ளீட் வீடு, சைட்டுக்கு டபுள் ஸ்டோரி, பின்னுக்கு ரியர் எக்ஸ்டென்ஷன், பார்ட் டபுள் ஸ்டோரி பார்ட். இது மிகப்பெரிய ஒரு வேலை. அது எப்படி எந்த மாதிரி வரப்போகுது என்றதில் இருக்குது விஷயம் வந்து. இதை நீங்கள் இப்போ என்ன நடந்திருக்கு ஒரு கிழமை வித் 1 வீக்ல என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். இதில் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போச்சுக்குரிய ஏற்பாடுகள் இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து போச்சுக்குரிய ப்ரிப்பரேஷன் நடக்குது. நல்ல பாலம் ஆழம் மற்ற நிலம் வந்து பெரிய அளவு ஸ்டாபிலிட்டி இல்லைன்னு நான் சொல்லுவேன். எனக்கு என்னப்பா அதுக்காக ஃபவுண்டேஷன் வந்து சரியான டீப், நல்ல ஃபவுண்டேஷன், நல்ல 10.5 மீட்டர் இதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து போட்டிருக்கிறோம். அதுக்குரிய ஏற்பாடுகள் மற்ற மேன் ஹோல் எல்லாம் மூவ் பண்ணுறோம். அப்போ அதை தான் நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ கான்கிரீட் ஊற்றின அப்புறம் இப்போ என்னென்ன செய்திருக்கோன்றதை பார்ப்போமாங்க என்னுடைய சேர்ந்து. இது சைட் ஸ்டோரி, சைட்டுக்கு வந்து டபுள் ஸ்டோரி. இதை பார்த்தீங்கன்னா கான்கிரீட்லாம் ஃபுல்லாகவே எல்லாம் போட்டுருக்குது. அதனுடைய அமைப்பு இந்த இடத்துல டபுள் ஸ்டோரி அப்படியே ஃபுல்லாக வந்து வரப்போகுது. ஓல்டு வே லாங்க அப்படியே ஃபுல்லாக வரப்போகுது. இப்போ நாங்கள் பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அப்படி பிளாக்கள் பிரிக்கல் வந்து கட்ட வலிக்கிட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பின்ன பார்த்தீங்கன்னா தெரியுது டபுள் ஸ்டோரி எக்ஸ்டென்ஷன் சைட்டுக்கு இதுக்கு வேறு லெவலில் இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. இது செமி டிட்டாச் ஹவுஸ். இதை நாங்கள் எப்படி என்ன மாதிரி முடிக்க போகிறோம், இதனுடைய கால இல்லை குவாலிட்டி எப்படி என்ன மாதிரி முடிய போகுதுன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறது, இது இவ்வளவுமே வந்து வித்தின் 10 நாளைக்குள்ளே முடிச்சிடாங்க. உள்வேலையில் இருந்து வெளிவேலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3-4 நாள் என்ன கேட்டீங்கன்னா ஃபவுண்டேஷன் எல்லாம் கட்டி விடலாம். துரித கதையில் மிக மிக துரித கதையில் அந்த ப்ராஜெக்டினுடைய தேவையை கருதி அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்திருக்கிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 4 மீட்டர். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து கிச்சனாக வரப்போகுது, கிட்டத்தட்ட கிச்சனாக வரப்போகுது. அப்படியே நீளத்துக்கு நல்ல ஒரு மேசிவான ஒரு எக்ஸ்டென்ஷனாக வந்து வரும். இது கீழே வந்து ட்ரைனேஜ் லைன் இருந்தது. இந்த ட்ரைனேஜ் லைனை ஃபர்தராக அங்கே மூவ் பண்ணுறோம். அந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். எல்லாம் கிண்டி அதுக்குரிய நடவடிக்கைகள் ஃபுல்லாக எல்லாமே வந்து போட்டிருக்கு. பாருங்கள், அந்த லைன் வந்து அந்த சைட்டுக்கு வந்து அப்படியே போய் அந்த ஃபென்ஸோடு தான் இருக்குது. மெயின் லைன் இவ்வளவும் டிக் பண்ணி விட்டுருக்கோம். ஒரு ட்ரைனேஜுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாமே துரித கதையில் கீழே டிபிசி லெவல் வந்து ஃபுல்லாக கட்டிட்டேன். பாருங்கள், இது வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கிளே இது சுற்றி வேற மரங்கள் கூட இருக்கிறபடியால் 10.5 மீட்டருக்குரிய ஃபவுண்டேஷன் ப்ரிப்பரேஷன், மற்றது பிளாக் அண்ட் பீம் வந்து இதுக்கு கீழே வரப்போகுது. கொஞ்சம் குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான வேலை, நுணுக்கமான வேலை. எல்லாரும் அதை எப்படி செய்கிறன்ற ஒரு டீட்டெயில் வந்து கொஞ்சம் கூட என்ன கேட்டிங்கன்னா. அப்போ இதோ இன்ட்ரெஸ்டிங்கான இதாக இருக்கும். இதை வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னு சொன்னால் இதாக இருக்கும். மற்ற இது எவ்வளோ நாள் பிடிக்குது, எவ்வளோ குயிக்காக இந்த துரித வகையில் இந்த வேலைகள் வந்து நடக்கின்றதை நீங்களும் பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் இந்த ப்ராஜெக்டினுடைய அப்டேட். உங்களை அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் சுமன். நன்றி, வணக்கம்.